ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கிரீமி சம்மர் ஸ்பெஷல் மேங்கோ ஐஸ்கிரீம். மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த சூப்பரான ஐஸ்கிரீம் செய்ய போறோம். இதுல வந்து எந்த ஒரு எசன்ஸோ கலரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. எதுவுமே இல்லாம சூப்பர் கிரீமியான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். பாருங்க, பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த மேங்கோ ஐஸ்கிரீம். இந்த சம்மருக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு டெசர்ட். சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய மாம்பழத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நம்மளோட மாம்பழம். ஒரு ஜிப்லாக் கவர்லயோ இல்ல ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர்லயோ போட்டு ஃப்ரீசர்ல தள்ளிடுங்க ஒரு 4-5 மணி நேரம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கும் நம்மளோட மாம்பழம். நல்லா இனிப்பான மாம்பழமா எடுத்துக்கோங்க, அப்பதான் ஐஸ்கிரீமுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரீஸ் ஆன மாம்பழம் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த மிக்சி ஜார்ல போட்டுடலாம். இது கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்க சர்க்கரையோ இல்லனா மில்க் மேடோ ஏதாவது சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு நீ கண்டென்ஸ் மில்க் சேர்த்து போறேன். மாம்பழம் எவ்வளவு இனிப்பா இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுல ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து நம்ம அடிக்க போறோம். பாருங்க, நல்லா அடிச்சாச்சு. நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அடிக்கிறதுனால நல்ல ஒரு கிரீமியான சூப்பரான டெக்ஸ்சர்ல நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் கிடைக்கும். பாருங்க, பார்க்கும்போது இப்பவே ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பரா இருக்குல்ல பார்க்க. இனிப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சர்க்கரையோ இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க்கோ நீங்க வந்துட்டு சேர்த்திக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால நான் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்த போறேன். இது வந்துட்டு அமுல் ஃப்ரெஷ் கிரீம். நீங்க வந்துட்டு வீட்டுல நம்ம ஆடை எடுத்து வச்சிருப்போம்ல, அந்த ஆடை இருந்தா கூட அதை சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு இந்த ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தி அடிக்க போறேன். இப்ப இதை அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அடிச்சாச்சு. பாருங்க, சூப்பர் கிரீமியா நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு டப்பால மாத்திடலாம். இப்போ இது மாதிரி ஒரு டப்பால மாத்தியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 2-3 மணி நேரம் வைக்க போறோம். அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு தடவை எடுத்து நம்ம பீட் பண்ணி வைக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரீசர்ல தள்ளிடலாம். இப்போ ஒரு 2.5 மணி நேரம் ஆயிருக்குது நம்ம ஃப்ரீசர்ல வச்சு. இப்போ நம்ம திருப்பியும் இதை வந்து மிக்சியில போட்டு இன்னொரு அடி அடிச்சு வைக்க போறோம். இதுவும் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகல, கீழே மட்டும் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிருக்குது. பாருங்க, பார்த்தாலாம் தெரியும். இப்பயே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீமோட அந்த டெக்ஸ்சர்ல தான் இருக்குது. திருப்பியும் போட்டு ஒரு அடி அடிச்சு வச்சிட்டோம்னா நல்ல கிரீமியான ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் ஆயிடும். இப்போ இது திருப்பியும் நம்ம ஒரு பிளெண்ட் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் அதே டப்பால மாத்திக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல ஒரு 10 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் விட போறோம். நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓவர் நைட் வச்சு நம்ம எடுத்தாச்சு. நம்மளோட மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது கொஞ்சம் ஓவர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் ஹார்டா இருக்குது. ஆனா டெக்ஸ்சர் பாருங்க சூப்பரா இருக்குது. இப்படி இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் மெல்ட் ஆகாம இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்குல்ல டெக்ஸ்சர் பார்க்கும்போது. இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா சாப் பண்ண மேங்கோஸ் போட்டுடலாம். இதுக்கு மேல கொஞ்சமா சாப் பண்ண கேஷ்யூஸ் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மேல ஒரே ஒரு புதினா வச்சிடலாம், பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதுக்காக வேண்டி நம்மளோட சூப்பரான கிரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.